Hi friends, வணக்கம். வெல்கம் டு vanicooking and lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. அதுவும் குக்கர் இல்லாம பாத்திரத்திலேயே நம்ம எப்படி பிரியாணி பண்ணலாம் அப்படினு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Friends, நம்ம பிரியாணி பண்றதுக்கு முதல்ல பிரியாணி பாத்திரத்தை வச்சாச்சு. அதுல எண்ணெய் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெயோட நம்ம பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை இந்த நாளையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை நான் இன்றைக்கி 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3 வெங்காயம் நேராக நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம வதக்கிடலாம். வெங்காயத்தை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வர்ற அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா வெங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நமக்கு பிரியாணி கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லாவே நம்ம வதக்கிடலாம். அதை வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். நம்ம இன்னும் சில்லி பவுடர்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஆனால் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. மறக்காமல் அதனால் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவை. பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு அதோடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நம்ம வதக்கலாம். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடணும். அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ அதோட பச்சை ஸ்மெல்ல போனது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடாது, லிமிட்டடாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸில் 2 தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடலாம். அது வதங்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு நம்ம மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். சில்லி பவுடர் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கலாம். தக்காளி வதங்கும் போதே அந்த மசாலா நல்லா உங்களுக்கு பிளெண்ட் ஆயிரும். தக்காளி நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மட்டன் சேர்த்துக்க போகிறோம். மட்டன் 1 கிலோ அரிசிக்கு ஒரு 3/4 கிலோ மட்டன் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும். ஸோ நம்ம ஒரு 3/4 கிலோ மட்டன் சேர்த்து அதை நல்லா வதக்கிடலாம். மட்டன் சேர்த்து நல்லா ஃப்ளேம் கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு நம்ம வதக்கும் போது மட்டன் நல்லா குயிக்காக உங்களுக்கு வதங்கிரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனலில் மணிக்கோலம் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே தமிழ் கதை உலகம் அதோட லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நல்லா குக் பண்ணலாம். ஒரு ½ பாயில் ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டில். இப்போ பாருங்கள், ஒரு ½ பாயில் குக் ஆகிருக்கு. நம்ம இடையில இந்த மாதிரி கிளறியும் விட்டுறணும். ஏன்னா தண்ணி இல்லாமல் அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கரில் பண்ணணுன்னா கூட நீங்கள் குக்கரில் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ½ பாயிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம பிரியாணி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். தயிர் நம்ம பிரியாணிக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்குங்க. தயிர் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது பிரியாணிக்கு முக்கியமான புதினா, கொத்தமல்லி. இது ரெண்டும் நம்ம பிரியாணிக்கு ஒரு அட்டகாசமான ஃப்ளேவர் கொடுக்க போகுது. சேர்த்துட்டு அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பெருசாக எடுத்துட்டிங்கன்னா குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக குக் ஆகும் உங்களுக்கு. இப்போ இதில் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம மட்டன் பிரியாணி செய்யும்போது வெறும் தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 75-80% வேகிற அளவுக்கு நல்லாவே நம்ம குக் பண்ணிடலாம். மட்டன் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் நல்லா ஸ்லோ குக்கிங்காகவே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே நமக்கு மட்டன் வெந்திருக்கு. செக் பண்ணிக்கோங்க மறக்காமல்.
பாருங்கள், அது கலரே வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு ஃபோர்க்கை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க அதை. இப்போ எனக்கு வந்து மட்டன் வந்து நல்லாவே ஓரளவுக்கு குக் ஆகிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது வந்து நம்ம ரைஸ் குக் ஆகிற கேப்லேயே வந்து நமக்கு குக் ஆயிரும். ஸோ இந்த டயத்தில் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டில் வந்து தண்ணி வந்து சேர்த்தலாம். தண்ணி வந்து நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு டபுள் மடங்காக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ரைஸ் வந்து குக் ஆயிரும். அதனால் நல்லா கொதி வர்றதுக்காக மூடி போட்டு நல்லா கொதி விட்டாச்சு. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் வந்து சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். பிரியாணி அப்படின்னாலே சீரக சம்பா அரிசி தான் ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அதோட நம்ம வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுருக்கோம். அது எதுக்காகனா நல்லா ரைஸ் வந்து நல்லா ஒட்டாமல் உதிரியாக வர்றதுக்காக கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுடலாம். புழிஞ்சு விட்டு மூடி வச்சு நல்லா குக் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு பிரியாணி வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. நல்லா ஒரு தண்ணியில் நல்லாவே வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அதுக்கு தம் போடுறதுக்காக ஃபஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் போல் நம்ம நெய் வந்து சேர்த்தலாம். நெய் வந்து இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் டயத்தில் சேர்க்கும்போது நம்ம பிரியாணிக்கு வந்து ஒரு அட்டகாசமான ஃப்ளேவர் கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. நெய் சேர்த்துட்டு அதோடவே கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சோண்டு மல்லி இலையும் நம்ம தூவிடலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா மல்லி இலை சேர்க்கும்போது நம்ம பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வந்து கிடைக்கும், சூப்பராக இருக்கும். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துருங்க. அந்த லாஸ்ட்டில் நம்ம சேர்க்குற நெய்யும் இந்த புதினா கொத்தமல்லியும் வந்து சூப்பரான ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மூடி வச்சு தம் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டில் ஃப்ளேமை வந்து நல்லா லோ ஃப்ளேம் வச்சுருங்க. வச்சுட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சு இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், கமகமன்னு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குன்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.